அஸ்ஸலாமு அலைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பர் டெலிஷியஸான ஒரு ரெசிபி பார்க்கலாமா? ரொம்ப க்ரீமியாக செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. மேத்தி மட்டர் மலாய். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? மேத்தினா வேறு ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரை தான். மட்டர்னா பச்சை பட்டாணி. இது ரெண்டும் தான் மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த ரெசிபிக்கு. இந்த கிரேவிக்கு நம்ம பட்டர் யூஸ் பண்ணோம். பட்டர் யூஸ் பண்ணோம்னா க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பட்டர் போட்டேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் தான் எப்போவுமே பட்டர் போடணும். இல்லாட்டி அது புகை வர மாதிரி பட்டர் கருகிரும். அதனால தான் அந்த மாதிரி புகை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவிக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்காக ஒரு ஸ்பூன் பட்டர், ஒரு ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் பட்டராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போட்டுட்டு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் வணக்கணும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாட்டி இஞ்சி பூண்டு முழுசாக போட்டுக்கலாம். அது கூட 4 பச்சை மிளகா. இதில் மிளகாத்தூள் நம்ம சேர்க்க மாட்டோம். அது கூடவே ஒரு 10 to 15 முந்திரி சேர்த்துக்கிட்டு நல்லா இதை வணக்கிடணும். இது கூடவே 2 தக்காளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியும் நிறையா போட்டுறக்கூடாது. இதில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதனால் போதும். நம்ம தக்காளியும் மிளகாத்தூளும் போட்டோம்னா இந்த கிரேவி கொஞ்சம் ரொம்ப ரெட் கலர் மாதிரி ஆயிடும். ரெட் கலராக இருக்கக்கூடாது, ஒரு yellowish கலரில் இருக்கணும். இது கூடவே உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ணிடணும். இது கொஞ்சம் குக் ஆகிற அளவு. வெங்காயம் தக்காளியில் நல்லா நம்ம சட்னிக்கு குக் பண்ணுவோம்ல, அந்த அளவு வெந்துட்டால் மூடி போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சிடணும். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரிலாம் செய்வோம்ல, சேம் அதே ப்ராசஸ் தான். இதில் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வெந்திருக்கும்ல, இதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடட்டும். அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் செய்கிறக்குள்ளே அது ஆறிடும். நான் அதே கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் ரொம்ப ஹீட் பண்ணிட்டேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மறந்துட்டேன் ஆன் பண்ணி வச்சுருக்கிறதவே. அதனால தான் கொஞ்சம் கருகிருச்சு. பட் இட்ஸ் ஓகே. இந்த தடவை மறக்காமல் ஃபஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு தேவையான அளவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிட்டேன். பட்டர் கொஞ்சம் நிறையா சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா பட்டர் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு ஹாஃப் வெங்காயம் தனியாக வச்சுருந்தேன், இந்த மாதிரி சாப் பண்ணி டைஸாக. அதனால் அதை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. இதோட சீசன் இப்போ வந்துடுச்சு. இதுவும் வெந்தயக்கீரையும் இனி நல்லா கிடைக்கும். அதனால் இந்த ரெசிபிஸ் நிறையா செய்யலாம். அதை போட்டுட்டு எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்காக மூடி வச்சிட்டேன். அது கொஞ்சம் குக் ஆகிரும்ல. பச்சை பட்டாணிங்கிறதுனால குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதே நம்ம ஃப்ரோசன் பட்டாணி எடுத்தோம்னா ஃப்ரீசரில் வச்சுருந்தது, அது கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகிரும் சுடுதண்ணியில் போட்டு எடுத்தாவே. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக வேகணும், அவ்வளோதான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்துச்சி. அதை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிடுங்க. அப்போ நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அங்கே நம்ம செஞ்சு வச்சுருந்த கிரேவிக்கான இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சுருந்தோம்ல, ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடணும். நல்லா க்ரீமியாக இருக்கும், பார்க்கவே நல்லா தெரியுது. நல்லா பிளெண்ட் பண்ணிடணும். நல்லா அரைச்சிடுங்க. இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். அப்போ தான் இந்த கிரேவியே பார்க்குறக்கு நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும், திக்காக. ரொம்ப இதில் தண்ணி ஊற்றிடக்கூடாது, மெயின் அதுதான் நினப்பிச்சுக்கணும். அதுக்குள்ளே நம்மளோட வெந்தயக்கீரை நல்லா குக் ஆகிருக்குமா, நல்லா எண்ணெயிலேயே போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. எண்ணெய் பட்டர் அதுலேயே. இதில் அந்த அரைச்சிருந்த பேஸ்ட் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிடணும். இது ஃபஸ்ட்டே குக்கான பேஸ்ட்டுனால, வெங்காயம் தக்காளினால நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. இப்போவே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நம்ம உப்பு ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம்ல, அதனால் தேவையில்லை. கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டிருக்கேன். வேணும்னா போடலாம், இல்லாட்டி ஆப்ஷனல் தான். கொஞ்சோண்டு கரம் மசாலா உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன். இந்த மசாலாஸ்லாம் போட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. நல்லா அதோடய ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்குறக்குள்ளே மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு
ஃப்ரெஷ்ஷான ஆடை வீட்டில் எடுத்து வைப்போம்ல, அது யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா க்ரீமியாக வர்றதுக்கா. ஃபஸ்ட்டு இதில் ஒரு கிளாஸ் அளவு பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றிக்கிட்டோம்னா நம்ம கிரேவி நல்லா திக்காக க்ரீமியாக நல்லா சூப்பர் டெக்ஸ்சரில் கிடைக்கும். பால் ஊற்றி மூடி வச்சுருங்க. அந்த ஆடையை நான் நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுதான் ஃப்ரெஷ் க்ரீம். இதுதான் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் வெளியிருந்து யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஓகே, வீட்டில் இப்படி செஞ்சிங்கனாலும் ஓகே. நான் ஆடையை அரைச்சி எடுத்துருக்கேன். இதுதான் ஃப்ரெஷ் க்ரீம். நல்லா சூப்பராக க்ரீமியாக இருக்கும். பால் ஊற்றி அரைச்சிருக்கேன், அதனால் உங்களுக்கு பார்க்குறக்கு அப்படி பால் மாதிரி தெரியுது. இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி எப்படி வேணும்னு செக் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக ஊற்றிடக்கூடாது, தண்ணியாட்ட இருக்கக்கூடாது. நல்லா கிரேவி மாதிரி திக்காக இருக்கணும். நான் ஜஸ்ட் அந்த ஜார் கழுவி ஊற்றிருக்கேன், அந்த தண்ணி மட்டும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணும்னு, உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ லைட்டாக கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவியோட வேலையே முடிஞ்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். லாஸ்ட்டில் லைட்டாக நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட சூப்பர் க்ரீமியான மேத்தி மட்டர் மலாய் ரெசிபி ரெடி. இதை சப்பாத்தி, நான் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.